हाय फ्रेंड्स நல்ல காரசாரமான நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு 1/2 கிலோ போல நண்டை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் 200 கிராம் போல சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சாஃப்ட் ஆனா போதும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. கிளறி விட்டுட்டு மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மறுபடியும் வதக்கி விட்டுக்குங்க. மசாலாகளுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருக்கிற இந்த நண்டுகளை சேர்த்து நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 6-7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையில கிளறி மட்டும் விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல 2 தேங்காய் பத்தையை நல்லா துருவி சேர்த்துக்குங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அல்லது மிளகு சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காம. அடுத்து கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து விட்டுக்குங்க. மறுபடியும் கவர் பண்ணி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கடைசியா கருவேப்பிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நண்டு மசாலா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா கிரேவியை சுட சுட சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தின்ற டிஃபன் ஐட்டத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அருமையா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.